யாரை நினைத்து இவ்வளவு நாள் கலங்கினீர்களோ அவர்களுக்கான பதிலை ஈசனே கொடுக்கப் போகிறான். இனி நான் யாருக்காகவும் ஆழமாட்டேன். என் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை ஆழமாக நம்புபவர்கள் மட்டும் ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்துவிட்டு முழு நம்பிக்கையோடு இதை கேட்கத் தொடங்குங்கள். என் குழந்தையே, உன் கண்ணீரின் வெப்பத்தை நான் உணர்கிறேன். யதார்த்தமாக கள்ளம் கபடமின்றி கழகிய உனக்கு உலகம் தந்த பரிசு துரோகம் என்று நீ கதறுவது என் செவிகளில் விழுகிறது. கலங்காதே, இதோ ஈசனாகிய நான் உன் மனதின் ரணங்களுக்கு மருந்திடத் தொடங்குகிறேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, இது வாழ்வின் நிதர்சனம். ஆழமாக நிதானமாக இதனை கேள். மாயையின் திரையும் மனதின் வலியும். என் அன்பு குழந்தையே, உன் கண்களில் வழியும் கண்ணீர் உன்னை விட்டு சென்றவருக்காக அல்ல, நீ அவர்கள் மீது வைத்திருந்த புனிதமான நம்பிக்கையே இன்று சிதறி கிடக்கிறதே, அதற்காகத்தான் நீ அழுகிறாய். நான் எந்த சூதுவாதம் என்றன்றி என் உள்ளத்தை உள்ளபடி காட்டினேனே. என் அன்பில் துளிகூட கலப்படமில்லையே. அப்படி இருக்க ஏன் எனக்கு இந்த தண்டனை என்று உன் ஆன்மா என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உன் விழி நியாயமானதுதான், ஆனால் இந்த உலகத்தின் இயல்பையும் மனிதர்களின் மனதையும் நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. யதார்த்தமாக பழகுவது என்பது இறைவனுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் பிடிக்கும் குணம். ஆனால் கலியுகத்தில் அதுவே ஒருவனுக்கு மிகப்பெரிய பலவீனமாகவும் மாறிவிடுகிறது. நீ ஒரு கண்ணாடி போல இருந்தாய். உன் முன்னால் நின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அப்படியே பிரதிபலித்தாய். ஆனால் அவர்கள் அணிந்திருந்த முகமுடியை நீ முகம் என்று நம்பிவிட்டாய். அதுதான் இன்று நீ அனுபவிக்கும் வழியின் ஆணிவேர். நம்பிக்கை எனும் ஆபத்தான ஆயுதம். நீ உன் நம்பிக்கையை ஒருவரிடம் முழுமையாக ஒப்படைத்தாய். இவர் நம்மை போன்றவர், நம்மை புரிந்து கொண்டவர் என்று நினைத்து உன் மனதின் சாவியை அவர்களிடம் கொடுத்தாய். ஆனால் குழந்தையே, ஒருவரிடம் நாம் காட்டும் அளவற்ற அன்புதான் இந்நாளில் அவர்கள் நம்மை பயன்படுத்தும் ஆயுதமாக மாறுகிறது என்பதை நீ அறியாமல் போய்விட்டாய். உன்னிடம் அவர்கள் பழகிய விதம், பேசிய வார்த்தைகள் அனைத்தும் அந்த தருணத்தில் உண்மையாக இருந்திருக்கலாம். ஆனால் மனித மனம் என்பது சஞ்சலமானது. அது நீர்குமிழி போன்றது. நேற்று இருந்த தேவை இன்று இல்லை என்னும் போது நேற்று இருந்த உறவும் அவர்களுக்கு தேவைப்படுவதில்லை. நீயோ நேற்று பேசிய அதே நபர்தானே இன்றும் இருக்கிறார் என்று நம்புகிறாய். இல்லை, உடல் ஒன்றுதான், ஆனால் உள்ளே இருக்கும் மனம் மாறிவிட்டது. அவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பதை விட உன்னுடைய யதார்த்த குணம் அவர்களுக்கு ஒரு வசதியாக போய்விட்டது என்பதே உண்மை. ஏன் இந்த துரோகம்? நான் என்ன தவறு செய்தேன் என்று உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. தவறு உன்னுடையது அல்ல. சந்தன மரத்தை வெட்டினாலும் அது நறுமணத்தையே தரும். தேளை எவ்வளவு அன்பாக வளர்த்தாலும் அது கொட்டவே செய்யும். இது அவரவர் குணம். நீ சந்தன மரமாக இருந்தாய். அவர்கள் தங்கள் இயல்பை காட்டிவிட்டார்கள். அவர்கள் உன்னிடம் பழகிய காலத்தில் உன் அன்பின் நிழல் அவர்களுக்கு தேவைப்பட்டது. வெயில் அடிக்கும் போது குடை தேவைப்படுவதைப் போல அவர்களின் தனிமைக்கோ தேவைக்கோ நீ தேவைப்பட்டாய். இப்போது மழை நின்று விட்டது, வெயில் தணிந்து விட்டது. அதனால் குடையை ஓரமாக தூக்கி எறிந்து விட்டார்கள். தூக்கி எறியப்பட்ட குடை, நான் மழையிலிருந்து உங்களை காப்பாற்றினேனே என்று அழுவதில் பயனில்லை. ஏனென்றால் மனிதர்கள் நன்றி மறப்பவர்கள். நீ விதைத்த அன்பு உண்மையானது, ஆனால் நீ விதைத்த நிலம் பாறை போன்றது. பாறையில் விதை விழுந்தால் விதைதான் காய்ந்து போகுமே தவிர பாறை இழகப் போவதில்லை. உன் அன்பு வீணாகிவிட்டது என்று நினைக்காதே. அது தகுதியற்ற ஒருவருக்கு வழங்கப்பட்டு விட்டது, அவ்வளவுதான். உன் மனம் இப்போது ஒரு போர்க்களம் போல் இருக்கிறது. பழைய நினைவுகள் உன்னை தாக்குகின்றன. அன்றைக்கு அப்படி பேசினாரே, இன்றைக்கு இப்படி செய்துவிட்டாரே என்ற முரண்பாடு உன்னை கொல்கிறது. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்துகொள். அவர்கள் உனக்கு செய்த துரோகம் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை விழிப்படைய செய்வதற்காக. இந்த உலகம் எப்படிப்பட்டது, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு உணர்த்த இறைவன் நடத்திய ஒரு நாடகமே இது. உன் கண்களை மறைத்திருந்த திரை விலகிவிட்டது. இப்போது வலிக்கத்தான் செய்யும், ஆனால் இந்த வலிதான் உன்னை பக்குவப்படுத்தும் ஒளி. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். இந்த துரோகம் ஒரு முடிவு அல்ல, இது ஒரு மாபெரும் தொடக்கம். அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள்? இதற்கான கர்ம வினை என்ன? இந்த வலியிலிருந்து நீ எப்படி மீள்வது என்பதையெல்லாம் நான் உனக்கு விளக்கப் போகிறேன். இது வெறும் ஆரம்பம்தான். ஆழமான உண்மைகளை இன்னும் நான் சொல்லச் சொல்ல உன் மனம் லேசாகும். தொடர்ந்து கேள். காணல் நீரும் காலத்தின் சதித்திட்டமும். என் உயிரே, இப்போது உன் நெஞ்சில் கனப்பது வெறும் வலி மட்டுமல்ல, அது ஏமாற்றம் தந்த பெரும் பாரம். இவ்வளவு நாட்கள் நான் கண்டது கனவா அல்லது இப்போது நடப்பது கனவா என்று உன் அறிவு மயங்கி கிடக்கிறது. உன் நிஜமான அன்புக்கு கிடைத்த பரிசு நிராகரிப்பு என்னும் நஞ்சு. அதை விழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் நீ துடித்துக் கொண்டிருப்பது என் கண்முன்னே தெரிகிறது. நீ யதார்த்தமாக பழகிய போது உன் வார்த்தைகளில் இருந்த உண்மையையும் உன் செயல்களில் இருந்த தூய்மையையும் அவர்கள் அறியவில்லை என்று நினைக்காதே. அவர்கள் அறிந்திருந்தார்கள், ஆனால் அந்த தூய்மை அவர்களுக்கு ஒரு சுமையாக தெரிந்தது. அழுக்கு படிந்த கைகளுக்கு சுத்தமான மலரை தோடும் தகுதி இருப்பதில்லை. அப்படியே தொட்டாலும் அந்த மலரை கசக்கி எறிவதில்தான் அவர்களுக்கு இன்பம். நீ ஒரு மலராக இருந்தாய், அவர்கள் கசக்கி எறிந்துவிட்டு சென்று விட்டார்கள். நினைவுகள் எனும் நெருப்பு இப்போது உன்னை அதிகம் வதைப்பது எது தெரியுமா? அவர்கள் உன்னிடம் பேசிய அந்த தித்திப்பான வார்த்தைகளும் கடந்த கால நினைவுகளும் தான்.
என்னை விட்டு பிரியவே மாட்டேன் என்று சொன்ன அதே நாக்குதான் இன்று உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறது அல்லது மௌனமாக விலகுகிறது. அந்த முரண்பாடுதான் உன் இதயத்தை சுக்குநூறாக உடைக்கிறது. அவர்கள் உன்னுடன் இருந்தபோது நீ அவர்களை உன் உயிரின் ஒரு பாதையாக நினைத்தாய். ஆனால் அவர்களோ உன்னை ஒரு பொழுதுபோக்காக அல்லது தற்காலிக இளைப்பாறுதல் இடமாக மட்டுமே பார்த்திருக்கிறார்கள். ஒரு வழிபோக்கன் வெயில் கொடுமை தாழாமல் ஒரு மரத்தின் நிழலில் ஒதுங்குவான். வெயில் தணிந்ததும் அந்த மரத்திற்கு நன்றி கூட சொல்லாமல் எழுந்து சென்று விடுவான். மரம் அழுதி என்ன பயன்? நீ அந்த மரமாகத்தான் நின்றாய். அவர்கள் வழிபோக்கர்களாக வந்து சென்றார்கள். அவர்கள் சென்றது அவர்களின் இயல்பு. ஆனால் அவர்களை உன் நிரந்தர உறவு என்று நீ நினைத்தது உன் அன்பின் மிகுதியால் வந்த அறியாமை. நாடகம் முடிந்த பின் இதை ஏற்றுக்கொள்வது கடினம் என்று எனக்கு தெரியும். அவர்கள் நடித்தார்களா என்று நீ திகைக்கிறாய். ஆம் குழந்தையே, சிலருக்கு அன்பு என்பது ஒரு வியாபாரம், சிலருக்கு அது ஒரு விளையாட்டு. உன்னை போல யதார்த்தமாக பழகும் ஒருவரை பார்ப்பது அவர்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். ஆனால் அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க தெரியாதவர்கள் அவர்கள். உன் அன்பு ஆழமானது, கடல் போன்றது. அவர்களின் அன்போ கிணற்று நீர் போன்றது. கோடை வந்தால் வற்றிவிடும். இப்போது அவர்களுக்கு வேறு மழை கிடைத்துவிட்டது அல்லது கிணறு வற்றிவிட்டது. அதனால் உன்னை விட்டு விலகிவிட்டார்கள். நீயோ என் கடல் வற்றவில்லையே, அவர்கள் ஏன் வறண்டு போனார்கள் என்று தவிக்கிறாய். ஆழமில்லாத மனிதர்களிடம் ஆழமான அன்பை எதிர்பார்த்ததுதான் உனக்கு நேர்ந்த துயரம். தேடாதே, தொலைந்து போவாய். வேண்டாம் குழந்தையே. துரோகம் செய்தவர்களிடம் நியாயம் கேட்பது செவிகளுக்கு தராதவர்களிடம் சங்கீதம் பாடுவது போன்றது. அவர்கள் உனக்கான பதிலை எப்போதோ செயலில் காட்டிவிட்டார்கள். மௌனமாக ஒதுங்கியதே நீ எனக்கு தேவையில்லை என்று அவர்கள் சொன்ன மிக கொடூரமான பதில். அதை வார்த்தைகளால் கேட்க ஆசைப்பட்டு உன் சுயமரியாதையை மேலும் இழக்காதே. அவர்கள் உன்னை ஏமாற்றவில்லை, உனக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். எல்லோரும் நம்மை போல இருக்க மாட்டார்கள் என்ற கசப்பான உண்மையை உன் கண்ணீரின் மூலம் உனக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இந்த வலி தீயிலிட்ட இரும்பை போல உன்னை உருக்குழைக்கலாம். ஆனால் அதுவே உன்னை உறுதியான ஆயுதமாக மாற்றப் போகிறது. இப்போது நீ அழுதுகொள். உன் கண்ணீர் தீரும் வரை அழு. ஆனால் அந்த கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் அவர்கள் செய்த பாவக்கணக்கில் எழுதப்படுகிறது என்பதை மறந்துவிடாதே. அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய். இல்லை, உண்மையான அன்பை கொன்றுவிட்டு யாரும் நீண்ட நாள் நிம்மதியாக இருக்க முடியாது. உன் இதயம் கனக்கிறது. ஆனால் இந்த கணம் இறங்க வேண்டிய நேரம் வரும். அதுவரை இந்த வலியை தாங்கிக்கொள். இதுவும் கடந்து போகும். ஆனால் அது விட்டுச் செல்லும் பாடம் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக வரும். இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. உன் மனதின் அடுத்த நிலை என்னவாக இருக்கும் என்பதை நான் அறிவேன். அதை பற்றி சொல்கிறேன். சற்றே ஆசுவாசப்படுத்திக்கொள். யாரெல்லாம் நம்பிக்கை துரோகத்தின் வலியை அனுபவித்து இப்போது அதிலிருந்து மீண்டு வர துடிக்கிறீர்களோ அவர்கள் மட்டும் எல்லாம் நன்மைக்கே என்று கமெண்ட் செய்யுங்கள். என் கண்ணின் கருமணியே, உன் ஆன்மாவின் அழுகுரல் என் கைலாயத்தை அதிர வைக்கிறது. இதுவரை நீ கேட்டது உன் மனதின் மேலோட்டமான காயங்களுக்கான மருந்து என்றால், இப்போது நான் தொடுவது உன் உயிரின் ஆழத்தில் உறைந்து போன அந்த ரணத்தை. இது மிகவும் வலியானது. ஆனால் இந்த உண்மையை நீ கடந்தாக வேண்டும். உன் கண்ணீரை கையில் ஏந்தியபடியே கேள். உயிரை அறுக்கும் மௌனமும் விடை தெரியாத வினாவும். அன்பே, இப்போது நீ அனுபவிப்பது சாதாரண வலியல்ல. இது ஒரு வகையான மரணம். உடலால் உயிரோடு இருக்கிறாய், ஆனால் மனதால் ஒவ்வொரு நொடியும் செத்துக் கொண்டிருக்கிறாய். என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போயிருந்தால் கூட தாங்கியிருப்பேனே. ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு எதுவும் நடக்காதது போல அவர்கள் கடந்து செல்கிறார்களே, அதை எப்படி தாங்குவது என்று உன் இதயம் தீயிலிட்ட புழுவாய் துடிக்கிறது. உன் தூக்கத்தை திருடிச் சென்றவர்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உன் சிரிப்பை சூறையாடியவர்கள் வேறெங்கேனும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நினைக்கும்போது உன் நெஞ்சுக்குழிக்குள் ஏதோ ஒன்று அடைப்பது போலவும் மூச்சு திணறுவது போலவும் உணர்கிறாயல்லவா? இவ்வளவு அன்பு வைத்த எனக்கு ஏன் இந்த தண்டனை? நான் செய்தது தியாகமா அல்லது என் அன்பை அவர்கள் குப்பை என்று நினைத்தார்களா என்ற கேள்வி உன்னை பைத்தியம் பிடிக்க வைக்கிறது. வேஷம் கலைந்த முகம். உன்னை அதிகம் பதைப்பது எது தெரியுமா? அவர்கள் உன்னிடம் காட்டிய அந்த பொய்யான அக்கறை. அதுதான் இப்போது விஷமாக மாறி உன்னை கொல்கிறது. சாப்பிட்டாயா, பத்திரமா என்று அவர்கள் கேட்டது பயலப்படு நகரு சொன்னது, உனக்காக நான் இருக்கிறேன் என்று சத்தியம் செய்தது. இவை அனைத்தும் வெறும் நடிப்பு என்று நினைக்கும்போது உன்னைதே உனக்கு அருவருப்பு வருகிறது. இவ்வளவு பெரிய நாடகத்தை உண்மை என்று நம்பி ஏமாந்து விட்டேனே என்று உன் அறிவை நினைத்து நீயே வெட்கப்படுகிறாய். ஆனால் குழந்தையே, ஒன்றை ஆழமாக புரிந்துகொள். நீ ஏமாந்தது உன் அறிவின் குறைபாட்டால் அல்ல, உன் இதயத்தின் மேன்மையால். ஒரு நல்லவன் எதிரிலிருப்பவனையும் நல்லவனாகத்தான் பார்ப்பான். ஒரு திருடன் எல்லோரையும் திருடனாகவே பார்ப்பான். நீ நல்லவனாக இருந்தாய், அதனால் நம்பினாய். அவர்கள் வஞ்சகர்களாக இருந்தார்கள், அதனால் நடித்தார்கள். இதில் தலைகுனிய வேண்டியது அவர்கள்தானே தவிர நீ அல்ல.
அவர்கள் உன்னை கொன்றுவிட்டு செல்லவில்லை, உன்னை நடைபிணமாக மாற்றிவிட்டு சென்றிருக்கிறார்கள். உன் நம்பிக்கையின் ஒவ்வொரு துகளையும் சிதறடித்து இனிமேல் யாரையுமே நம்ப முடியாத அளவுக்கு உன் மனதை காயப்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய பாவம். ஒரு உயிரை கொல்வதை விட ஒருவனின் நம்பிக்கையை கொல்வது எத்தனை பெரிய கொடுமை தெரியுமா? அந்த பாவம் அவர்களை சும்மா விடாது. தனிமையின் கொடூரம். இப்பொழுது உனக்கு தனிமை பிடிக்கிறது. அதே சமயம் அந்த தனிமையே உன்னை பயமுறுத்துகிறது. பழைய நினைவுகள் அலையலையாக வந்து மோதுகின்றன. ஏதோ ஒரு பாட்டை கேட்கும்போது, ஏதோ ஒரு இடத்தை பார்க்கும்போது அவர்கள் நினைவு வந்து உன் நெஞ்சை அரிக்கிறது. அந்த நினைவுகளை அழித்துவிடு என்று உலகம் சொல்லும். ஆனால் இரத்தமும் சதையுமாக பின்னி பிணைந்த நினைவுகளை எப்படி ஒரே நாளில் அழிக்க முடியும்? அது உயிரை அறுத்து எடுப்பதற்கு சமமாயிற்று. அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தை விட இப்போது அவர்கள் காட்டும் அந்த அமைதி இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய வன்முறை. நீ கதறி அழுதாலும் துடித்தாலும் அவர்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை என்பது போல் இருக்கும் அந்த அலட்சியம் உன் சுயமரியாதையை சுக்குநூறாக உடைக்கிறது. நான் இவர்களுக்கு இவ்வளவுதானா? என் கண்ணீருக்கு இவர்களின் முன்னால் மதிப்பே இல்லையா என்று நீ உன்னையே தாழ்த்திக் கொள்கிறாய். வேண்டாம், உன் மதிப்பை தீர்மானிக்க அவர்கள் யார்? ஒரு வைரக்கல்லை குரங்கு கையில் கொடுத்தால் அது அதை கடித்து பார்த்துவிட்டு தூக்கி எறியும். அதற்காக வைரம் கூழாங்கலாகிவிடுமா? நீ வைரமாகத்தான் இருக்கிறாய். அவர்கள்தான் குரங்கு புத்தி கொண்டவர்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள். தகுதியில்லாதவர்கள் கையில் கிடைத்த பொக்கிஷம் நீர்கள். அதை தொலைத்து விட்டார்கள். நஷ்டம் அவர்களுக்குத்தான். உன் இதயம் வலிக்கிறது. வலிக்கட்டும், அது உயிருள்ள இதயம் என்பதற்கான அடையாளம். அவர்கள் இதயம் கல்லாகிவிட்டது. அதனால் அவர்களுக்கு வலிக்காது. கல்லாக இருப்பதை விட காயப்படும் சதையாக இருப்பதே மேல். உன் வலி நீ இன்னும் மனிதத்தன்மையோடு இருக்கிறாய் என்பதை காட்டுகிறது. இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள். இந்த வலியின் உச்சக்கட்டம் இதுதான். இருள் சூழ்ந்துவிட்டது என்று பயப்படாதே. விடியல் அருகில் வந்துவிட்டது. அவர்கள் செய்த வினைக்கு பிரபஞ்சம் வைத்திருக்கும் பதில் என்ன தெரியுமா? கர்மம் எப்படி தன் கணக்கை முடிக்கும் என்று விழி என்று உனக்கு தெரியுமா? அதை சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன் கண்ணீரை துடைத்துவிட்டு நிமிர்ந்து உட்கார். அடுத்தது பிரபஞ்சத்தின் நீதிமன்றம். உன் கண்ணீரின் வெப்பம் என் நெற்றிக்கண்ணை திறக்கும் நேரம் வந்துவிட்டது. எழுந்து நின். உன் சோகத்தை உதறித்தள்ளு. இதுவரை நீ அழுதது போதும். இனி நடக்கப் போகும் நீதியின் ஆட்டத்தை என் ருத்ரதாண்டவத்தின் வேகத்தோடு விவரிக்கிறேன். நெஞ்சு நிமிர்த்தி கேள். கண்ணீரின் கணக்கு காலத்தின் ருத்ரதாண்டவம். என் சிவசக்தியே, துடை அந்த துயரத்தை. என்னை ஏமாற்றி விட்டார்களே, நான் தோற்றுவிட்டேனே என்று மூளையில் முடங்கி கிடக்க இது நேரமல்ல. ஒரு உண்மையானவன், ஒரு யதார்த்தவாதி, ஒரு கள்ளம் கபடமற்ற குழந்தை சிந்திய கண்ணீர் இந்த பூமிக்கு வெறும் உப்பு நீர் அல்ல. அது பிரளயத்தை உருவாக்கும் சக்தி கொண்ட நெருப்பு. நீ சிந்திய ஒவ்வொரு துளிக்கும் அந்த துரோகி பதில் சொல்லியே ஆக வேண்டும். இது என் ஆணை. இது பிரபஞ்சத்தின் சட்டம். நீ நினைக்கிறாய் அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டு புத்திசாலித்தனமாக தப்பித்து விட்டார்கள் என்று. முட்டாளே, அவர்கள் தப்பிக்கவில்லை. ஒரு மாபெரும் புயலை தங்கள் வாழ்க்கையை நோக்கி திருப்பிவிட்டிருக்கிறார்கள். ஒரு தந்திரக்காரனை ஏமாற்றுவது விளையாட்டு. ஆனால் உன்னை போன்ற ஒரு யதார்த்தவாதியை முழுமையாக நம்பிய ஒரு ஜீவனை ஏமாற்றுவது என்பது இறைவனின் கருவறையையே இடித்து தள்ளுவதற்கு சமம். அந்த பாவம் அப்புள்ளை சும்மா விடுமா? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். கேள். அவர்கள் இப்போது வேண்டுமானால் சிரிக்கலாம், கொண்டாடலாம். நாம் எப்படி ஏமாற்றினோம் பார்த்தாயா என்ற ஆணவத்தில் ஆடலாம். ஆடட்டும். அது ஆட்டுக்குட்டி வெட்டப்படும் முன் துள்ளும் துள்ளல். வினை விதைத்தவன் வினையை அறுப்பான் என்பது பழமொழி அல்ல. அது இந்த அண்ட சராசரத்தின் அசைக்க முடியாத விதி. உன் அன்பு அவர்களுக்கு தேவிட்டி கிடக்கலாம். ஆனால் நாளை ஒரு காலம் வரும். அன்று அவர்கள் தாகத்தோடு அலைவார்கள். ஒரு சொட்டு உண்மையான அன்புக்காக, ஒரு துளி நேர்மைக்காக அவர்கள் உலகம் முழுக்க பிச்சை எடுப்பார்கள். ஆனால் அன்று அவர்களுக்கு கிடைப்பதெல்லாம் அவர்கள் உனக்கு தந்த அதே துரோகமும் ஏமாற்றமும் மட்டுமே. இதுதான் கர்மாவின் பழிக்கு பழி. அவர்கள் உன்னிடமிருந்து பறித்தது உன் நிம்மதியை மட்டுமல்ல, அவர்கள் தங்கள் தலைமுறையின் நிம்மதியை அடகு வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நீ இன்று தூக்கமில்லாமல் தவிக்கிறாய் அல்லவா? நாளை அவர்கள் பட்டு மெத்தையில் படுத்தாலும் முள் மீது படுப்பது போல துடிப்பார்கள். உன் முகம், உன் அன்பு, உன் நம்பிக்கை, இவை அனைத்தும் அவர்கள் கனவில் பேயாக வந்து மிரட்டும். ஐயோ, தெய்வத்தை காலால் எட்டி உதைத்து விட்டோமே என்று அவர்கள் கதரும் சத்தம் என் காதுகளில் இப்போதே கேட்கிறது. மன்னிக்காதே, மறந்தும் விடாதே. நான் அவர்களை மன்னித்து விடவா என்று உன் பலவீனமான மனம் கேட்கலாம். வேண்டாம். தப்பு செய்தவனை மன்னிக்கலாம். ஆனால் நம்பிக்கையை கொன்றவனை மன்னிப்பது அந்த பாவத்திற்கு துணை போவது போன்றது. நீ பழிவாங்க தேவையில்லை. கத்தியை நீ தூக்காதே. அந்த கத்தியை காலம் என்கிற யமன் எப்போதோ தீட்ட ஆரம்பித்து விட்டான். அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உன் அத்தியாயம் முடிந்துவிட்டது என்று. இல்லை, உன் அத்தியாயம் இப்பொழுதுதான், இந்த நொடியில்தான் உண்மையாக தொடங்குகிறது. அவர்கள் உன்னை விட்டு விலகவில்லை. உன் வாழ்க்கையில் வரப்போகும் மிகப்பெரிய நன்மைக்காக ஒரு சனியன் உன்னை விட்டு தானாகவே விலகிவிட்டது. குப்பையை துடைப்பவன் வெளியே வீசுவான்.
ஆனால் இங்கே குப்பையே தானாக வெளியேறிவிட்டது. இது கொண்டாட்டம், துக்கமல்ல. தரிகெட்டு ஓடும் வாழ்க்கை. இனி அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பட்டம் சூத்திர மருந்து போனால் எப்படி தரிகெட்டு ஓடுமோ அப்படி ஓடும். உன்னை போன்ற ஒரு ஆணிவேரில்லாமல் அவர்கள் காற்றில் அலைவார்கள். இன்றைக்கு ஒரு உறவு, நாளை ஒரு உறவு என்று தாவிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் எங்கும் நிலைக்க முடியாது. ஏனென்றால் உண்மையை இழந்தவனுக்கு உலகில் எங்கும் இடமில்லை. அவர்கள் தேடுவது உடலை, வசதியை, பகட்டை. அது கிடைக்கும், ஆனால் அது நிலைக்காது. நீ இழந்தது ஒரு பொய்யான உறவை, ஆனால் அவர்கள் இழந்தது கிடைக்கவே முடியாத ஒரு பொக்கிஷத்தை. நஷ்டம் யாருக்கு? கணக்கு போட்டுப்பார். வியாபாரத்தில் நஷ்டமடைந்தவன் நீ அல்ல, அவர்கள்தான். அவர்கள் திவாலாகிவிட்டார்கள். மனித தன்மையற்ற நடைப்பிணங்கள் அவர்கள். எழுந்திரு, உன் கண்ணீரை ஆயுதமாக்கு. அவர்கள் உன்னை உடைக்க நினைத்தார்கள், ஆனால் நீ உடையவில்லை. உருகி உருமாறிக் கொண்டிருக்கிறாய். ஒரு இரும்பு நெருப்பில் காய்ந்தால்தான் உறுதியாகும். நீ இப்போது காய்ந்து கொண்டிருக்கிறாய். நாளை நீ ஜொலிக்கப் போகிறாய். அவர்கள் அந்த ஒளியைக் கண்டு கூசி போய் நிற்கப் போகிறார்கள். இந்த ஆட்டம் இன்னும் முடியவில்லை. உனக்கான வெற்றியையும் உன்னை தேடி வரப்போகும் அந்த புதிய வெளிச்சத்தையும் பற்றி சொல்லப் போகிறேன். இதுதான் இறுதி தீர்ப்பு. தயாராக இரு. உன் விடியல் இதோ வினாடியில் பிறக்கப் போகிறது. அக்னி குஞ்சும் ஆகாய பறவையும் உன் விஸ்வரூப தரிசனம். என் மடி சாய்ந்து அழுது ஓய்ந்த என் குழந்தையே, உன் கண்ணீரின் கடைசி சொட்டுமிழின் மேனியில் பட்டு தெரித்து என் நெற்றிக்கண்ணின் வெப்பத்தை தணிக்கிறது. இதுவரை என் ருத்ரதாண்டவத்தின் மூலம் உனக்கான நீதியை, கர்மாவின் சீற்றத்தை விளக்கினேன். ஆனால் இப்பொழுது நான் ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, உன் ஆன்மாவின் ஆழத்தில் உறைந்து உனக்கு மட்டும் கேட்கும் குரலில் பேசுகிறேன். இதுவே இறுதி தீர்ப்பு. இதுவே உனக்கான விடியல். உன் இதயத்தை திறந்து வைத்துக்கொள். இது ஒரு நீண்ட பயணம், உன் மறுபிறப்பின் பயணம். அன்பே, என் உயிர் மூச்சே, இந்த உலகத்தில் மிகவும் புனிதமானது எது தெரியுமா? நம்பிக்கை. அதைவிட புனிதமானது எதிர்பார்ப்பில்லாத அன்பு. இவை இரண்டும் உன்னிடம் இருந்தன. நீ ஒரு பழுத்த பழம் போல கனிந்திருந்தாய். ஆனால் அந்த பழத்தை கொத்தி தின்றுவிட்டு கொட்டையை வீசுவது போல உன்னை வீசிவிட்டார்களே என்றுதானே உன் ஆன்மா கதறுகிறது. உனக்கு தெளிவு பிறக்க 2 புதிய கதைகளை சொல்கிறேன், கேள். 1. தாமரையும் சேரும் தூய்மையின் பாடம். ஒரு குளத்தில் சேறு நிறைந்திருந்தது. அந்த சேற்றை பார்த்து மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் முகம் சுளித்தன. சீ, எவ்வளவு அசுத்தம்! இதில் எப்படி வாழ்வது என்று புலம்பின. ஆனால் அந்த சேற்றின் நடுவிலிருந்து ஒரு அழகான தாமரை மலர்ந்தது. தாமரை மலர்ந்தவுடன் வண்டுகளும் தேனீக்களும் அதை சூழ்ந்து கொண்டன. அப்போது அந்த சேறு தாமரையிடம் கேட்டது, நான் அழுக்கு, நான் நாற்றம் பிடித்தவன். ஆனால் நீயோ இவ்வளவு அழகாக, வாசனையாக இருக்கிறாயே. என் மீது அமர்ந்து வளர்ந்தும் என் அழுக்கு உன் மீது ஒட்டவில்லையே, அது எப்படி? அதற்கு தாமரை சொன்னது, நான் உன்னிடமிருந்து சத்துக்களை மட்டுமே எடுத்துக்கொண்டேன், உன் அழுத்தை அல்ல. நீ எனக்கு தேவையே கனல். நீ இல்லை என்றால் நான் வளர்ந்திருக்க முடியாது. ஆனதான் நான் நீயால மாநில மாட்டேன். உனக்கான பாடம். உனக்கு துரோகம் செய்த அந்த உறவு அந்த சேறு போன்றது. அவர்கள் உன்னை சுற்றி இருந்தார்கள், உனக்கு துன்பம் தந்தார்கள். ஆனால் குழந்தையே, அந்த சேறு இருந்ததால் தான் இன்று உன் மனதிற்குள் வைராகியம் என்னும் தாமரை மலர்ந்திருக்கிறது. அவர்கள் காட்டிய துரோகம் என்னும் அசுத்தத்தை உன் இதயத்தில் ஒட்டவிடாதே. தாமரை இலை தண்ணீர் போல இரு. நீ எனக்கு பாடம் கற்றுத்தந்த குப்பை என்று அவர்களை நினைத்துக்கொள். குப்பையில் இருந்தால்தான் உரம் கிடைக்கும். அந்த உரத்தை பயன்படுத்தி நீ உயர்ந்து நில். 2. மழையும் கழுகும் ராஜகம்பீரம். காட்டில் கனமழை பெய்தது. இடியும் மின்னலுமாக வானம் பிளந்தது. சிட்டுக்குருவிகள், காகங்கள் மற்றும் பறவைகள் அனைத்தும் பயந்து போய் மரப்பொந்துகளிலும் இலைகளுக்கு அடியிலும் தங்களை மறைத்துக் கொண்டன. எப்படியாவது மழையிலிருந்து தப்பித்தால் போதும் என்று அவை நடுங்கின. ஆனால் கழுகு மட்டும் என்ன செய்தது தெரியுமா? அது மழையைக் கண்டு பயந்து ஒளியவில்லை. மாறாக அது மேகங்களுக்கு மேலே பறக்கத் தொடங்கியது. மழை மேகங்களுக்கு மேலே சென்று விட்டதால் மழை அதன் மீது விழவில்லை. கீழே இடி இடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் கழுகு மேலே ராஜகம்பீரத்துடன் அமைதியாக பறந்து கொண்டிருந்தது. பிரச்சனை மழை கீழே இருந்தது, தீர்வு உயரே பறப்பது மேலே இருந்தது. இது உனக்கான பாதை. சாதாரண மனிதர்கள், சிட்டுக்குருவிகள், துரோகம் நடந்தால் அழுது கொண்டு வீட்டுக்குள் முடங்கி விடுவார்கள். ஆனால் நீ என்னுடைய பிள்ளை, நீ ஒரு கழுகு. அவர்கள் உனக்கு துடித்த துன்பம், அவமானம் எல்லாம் அந்த மழை மேகங்கள். நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த துக்கத்திற்குள் சிக்கிக்கொண்டு அழக்கூடாது. உன் தகுதியை, உன் திறமையை, உன் ஆன்ம பலத்தை அந்த மேகங்களுக்கு மேலே உயர்த்து. அவர்கள் உன்னை தொட முடியாத உயரத்திற்கு நீ சென்றுவிடு. அதுதான் உண்மையான வெற்றி. அவர்கள் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்தார்கள்? உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன் என்னிடம் மட்டும் அவர்கள் இப்படி பழக வேண்டும் என்று கேள். ஒரு திருடன் குப்பை கூடையை திருடமாட்டான், அவன் கருவூலத்தைத்தான் குறிவைப்பான். உன் மனம் ஒரு கருவூலம். அதில் அன்பு, கருணை, நேர்மை, தியாகம் என்று விலைமதிக்க முடியாத வைரங்கள் இருந்தன. அதனால் தான் அவர்கள் உன்னை தேடி வந்தார்கள். கொள்ளையடித்துவிட்டு ஓடிவிட்டார்கள்.
ஆனால் ஒரு உண்மையை அவர்கள் மறந்துவிட்டார்கள். பொருள் என்றால் தீர்ந்து போகும், ஆனால் அன்பு என்பது ஊற்று. அவர்கள் எடுத்தது போக உன்னிடம் இன்னும் சுரந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் பாவம், அவர்கள் திருடிய பணத்தை வைத்து சாப்பிடலாம், ஆனால் திரு நிம்மதியை வைத்து வாழ முடியுமா? முடியாது. அவர்கள் நிம்மதி தொலைந்து போனது. தனிமை எனும் தவம். இப்போது உனக்கு கிடைத்திருப்பது தனிமை அல்ல, அது தவம். இத்தனை நாட்களாக உன் நேரத்தை, உன் சிந்தனையை, உன் அன்பை இன்னொருவருக்காக செலவு செய்தாய். இப்போது பிரபஞ்சம் உனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. உனக்காக வாழ்ந்து பார் என்று சொல்கிறது. இந்த தனிமையை கண்டு பயப்படாதே. சிங்கங்கள் கூட்டமாக வராது, தனியாகத்தான் வரும். ஆட்டு மந்தைகள் தான் கூட்டமாக செல்லும். அவர்கள் உன்னை விட்டுச் சென்றதன் மூலம் நீ ஒரு சிங்கம் என்பதை நிரூபித்து விட்டார்கள். உன் கர்ஜனைக்காக உலகம் காத்திருக்கிறது. நீ செய்ய வேண்டியது என்ன? இறுதி உபதேசம். என் குழந்தையே, எழுந்து நில். உன் கண்ணீரை துடைப்பது நான் அல்ல, நீயேதான் துடைக்க வேண்டும். பழைய நீ இறந்து விட்டாய். அந்த ஏமாற்றக்காரனை நம்பி அழுது பொழிவினது புலம்பிய பழைய நீ இறந்து விட்டாய் என்று நினைத்துக்கொள். இன்று இந்த நொடி நீ புது பிறவி எடுக்கிறாய். இந்த புதிய பிறவியில் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு இடமில்லை. அவர்களின் நினைவுகளுக்கு கூட இடமில்லை. அன்பை கொல்லாதே. இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன், யாரினமும் அன்பு காட்ட மாட்டேன் என்று சபதம் எடுக்காதே. அது தோல்வியின் அடையாளம். பூ மலர்வது அதன் இயல்பு. யாரோ பறித்து சென்றார்கள் என்பதற்காக செடி பூக்காமல் இருப்பதில்லை. நீ அன்பு காட்டு. ஆனால் இம்முறை உன் அன்பு ஒரு விளக்கு போல இருக்கட்டும். அது வெளிச்சம் தரும். ஆனால் யாராவது அதை அணைக்க வந்தால் சுட்டுவிடும். அந்த பக்குவம் உனக்கு வந்துவிட்டது. சுய மரியாதையே கவசம். இனி உன் வாழ்க்கையில் உன் சுய மரியாதையை விட பெரியது எதுவும் இல்லை என்று முடிவு செய். உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு வினாடி கூட நிற்காதே. அவர்கள் உன்னை தூக்கி எறியவில்லை, நீதான் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து தகுதி நீக்கம் செய்திருக்கிறாய். மௌனமே தண்டனை. அவர்களை தேடிப்போய் நியாயம் கேட்காதே. அவர்களை திட்டாதே. அவர்களை பற்றி புறம் பேசாதே. உனது மிக கொடூரமான தண்டனை என்ன தெரியுமா? அவர்களை முற்றிலுமாக மறந்து விடுவதுதான். அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதே உனக்கு தெரியாதது போல நீ வாழ்ந்து காட்டுவதுதான். அவர்களுக்கு நீ கொடுக்கும் மரண அடி. உன் மகிழ்ச்சியை பார்த்து அவர்கள் வயிறு எரிய வேண்டும். அதுதான் உண்மையான பழிவாங்கல். வெற்றியே பதில். உன் வளர்ச்சியை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு சரியான பதிலாக இருக்க முடியாது. நீ எந்த துறையில் இருக்கிறாயோ அதில் உச்சத்தை தொடு. இவனை இழந்து விட்டோமே என்று அவர்கள் ஆயுள் முழுவதும் வருந்தும் அளவுக்கு நீ உயர வேண்டும். முடிவுரை. ருத்ரனின் நாசி. உன் நெற்றியில் வெற்றியின் திலகம். கலங்காதே, நான் இருக்கிறேன். இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் தர்மம் உன் பக்கம் இருக்கும் வரை ஈசனாகிய நான் உன் நிழலாக தொடருவேன். உன் இதயம் ஒரு பெரிய அரண்மனை. அதில் ஒரு எலி நுழைந்து சிறிது நாசம் செய்துவிட்டு ஓடிவிட்டது என்பதற்காக அரண்மனையை தீ வைத்து கொளுத்தாதே. எலியா தன் வேலையை காட்டிவிட்டது. நீ ராஜாவாக இருக்க பழகிக்கொள். இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். உண்மையான உறவுகள் உன்னை தேடி வரும். உன்னை தோளில் சுமந்து கொண்டாடும் உள்ளங்கள் உனக்காக காத்திருக்கின்றன. கடந்த காலம் என்பது எரிந்து போன சாம்பல். அந்த சாம்பலை நெற்றியில் விபூதியாக அணிந்து கொள். அது உனக்கு ஒரு பாடம். எழுந்திரு. புது புலிவுடன் புது நம்பிக்கையுடன் கம்பீரமாக நட. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் உன் வளர்ச்சியை அண்ணாந்து பார்க்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். இனி உன் கண்களில் நெருப்பு மட்டுமே இருக்க வேண்டும். அது கோபத்தின் நெருப்பு அல்ல, சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தின் நெருப்பு. சென்று வா என் வீர திருமகனே மகளே. உலகம் உன் காலடியில். ஓம் நமசிவாய. எல்லாம் நன்மைக்கே. உங்களை வேண்டாம் என்று உதறியவர்கள் உங்களை நினைத்து வருந்தும் அளவுக்கு நீங்கள் உயர்வீர்கள். இதை நம்புபவர்கள் நான் ஜெயிப்பேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.